மரியே வாழ்க. 1945ஆம் ஆண்டு இத்தாலியில் புரூனோ கொர்னாச்சியாலோ ஒருத்தர், வேற சபக்காரர், நீங்கள் கூகுளில் போய் தேடினாலும் வரும். அவர் மாதாவுக்கு எதிராக நிறைய பேசிட்டு அலைஞ்சார். மாதா கன்னித்தாய் இல்லை, அமலோற்ப மாதா இல்லை, இதே ஒரு பொழப்பாக பேசிக்கிட்டே அலைஞ்சார். அப்போ ஒரு நாள் அவர் தோட்டத்தில் மாதாவை பற்றி எதிராக தப்பு தப்பாக எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ மாதா அவங்க பிள்ளைகளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அந்த புரூனோ கொர்னாச்சியாலோ யாருமான்னு கேட்குறாரு. அப்போ மாதா சொல்கிறாங்க, மூவொரு கடவுளோடு தொடர்புடையவள் நான், திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தின் பெண் நான். இந்த ரெண்டு விஷயத்தையும் மாதா சொல்கிறாங்க பாருங்க. மூவொரு கடவுளோடு தொடர்புடையவங்க பைபிளில் யாருமே கிடையாது, மாதா மட்டும்தான். நீங்கள் லூக்கா 1:35 பாருங்க, மூவொரு கடவுளும் அன்னை மரியாளுக்குள் நேரடியான தொடர்பு. இது ஆபிரகாமும் கிடையாது, மோயிசனும் கிடையாது, எலியாஸ் கிடையாது. அப்போ மூவொரு கடவுளோடு தொடர்புடைய அன்னை மரியாளை விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம். மரியாளினுடைய மகிமை, முக்கியத்துவம், அவர் எல்லா படைப்புகளை போல அவரும் ஒரு படைப்பு அல்ல, எல்லா இறைவாக்கினரை போல அவரும் இறைவாக்கினர் அல்ல. மூவொரு கடவுளோடு நேரடியாக தொடர்புடையவர் அன்னை மரியாள். மூவொரு கடவுளின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.